நல்மேய்ப்பர் ஜெப வீட்டின் 30 ஆண்டுகால ஊழிய பயணத்தின் காணொளி. மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நமது நல்மேய்ப்பர் ஜெப வீட்டின் ஸ்தாபகர் ரெவரண்ட் டி. மோசஸ் குமார் ஐயா அவர்கள் தனது 3 வருட வேதாகம படிப்பை முடித்து பிரசித்தி பெற்ற அப்போஸ்தலர் தேவனுடைய தாசர் டி. தங்கராஜ் ஐயா அவர்களால் அபிஷேகம் பெற்று சபை போதகராக அர்ப்பணிக்கப்பட்டார். 1996 ஆண்டு ஏப்ரல் 7 தனது 25வது வயதில் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கர்த்தரால் பெற்ற சபை ஊழிய தரிசனத்தின்படி இந்த புத்தமா நகருக்கு வந்து சபை ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்த நாட்களில் இந்த பகுதி முற்றிலும் வனாந்திரமாக இருந்தது. மின்சார வசதி, தண்ணீர் வசதி, கடை வசதிகளும் கூட இல்லை. 4-5 கிழிந்த கொட்டகைகள் மட்டும்தான் இருந்தது. வாழ்வதற்கு மிக சிரமமான ஒரு சூழ்நிலையில் ஊழியக்காரரும் அவருடைய மனைவியும் விசுவாசத்தோடும் அர்ப்பணிப்போடும் கர்த்தரின் பணியை இந்த இடத்தில் தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தார்கள். அந்நாட்களில் சுவிசேஷ கூட்டங்களை நடத்த இரவு நேரங்களில் பெட்ரமாஸ் விளக்குகளை தான் பயன்படுத்தினார்கள். ஒரு டீ தயாரிக்க கூட கேளம்பாக்கம் பகுதியில் இருந்து மண்ணெண்ணெய் அடுப்பு கொண்டு வந்து டீ தயார் செய்து வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதம் 62:12 சொல்லப்பட்ட வேத வசனத்திற்கு ஏற்றவாறு இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் எத்தகைய சிரமங்கள் வந்தாலும் கர்த்தரின் தயவால் சபை ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக அருகிலுள்ள பல கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள். ஆரம்பத்தில் சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் ஜெபத்தின் மூலமாக இந்த கிராமத்தில் பல லட்சங்கள் செலவு செய்து பிரசித்தி பெற்ற தேவதாசர்களை அழைத்து கூட்டங்கள் நடத்தினதன் மூலமாக அநேக கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷ ஊழியம் செய்ததன் மூலமாக கைப்பிரதி கொடுத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஊழியங்கள் செய்ததன் மூலமாக கேளம்பாக்கம், கோவலம், சாத்தன்குப்பம், ரத்தினமங்கலம், படூர், சிறுதாவூர் போன்ற பல கிராமங்களில் இருந்து சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு சபை அங்கத்தினர் ஆனார்கள். திருப்போரூர் ஒன்றியம் முழுமைக்கும் இந்த நல்மேய்ப்பர் ஊழியத்தின் மூலமாக அநேக மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. சபைக்கு வந்த விசுவாசிகள் ஊழியம் செய்வதற்காக கிராமங்கள் தோறும் சென்று கிராம ஊழியம் செய்து வந்தார்கள். நல்மேய்ப்பர் சபை ஊழியத்தின் மூலமாக இந்த கிராமத்தில் சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் மே மாதங்களில் VBS நடத்தி சிறுவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி வந்தார்கள். அந்நாட்களிலும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பரிசுகள் மூலம் பிள்ளைகளை ஊக்குவித்து ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார்கள். இப்பொழுது அந்த பிள்ளைகள் சபையின் அங்கத்தினராகவும் இருக்கிறார்கள். கர்த்தரின் பெரிதான கிருபையினால் இப்போது நல்மேய்ப்பர் சபையின் ஊழியங்கள் விரிவாக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ் மற்றும் ஆங்கில பரிசுத்த ஆராதனைகள், சிறுவர் வேதாகம பள்ளி, வாலிபர் கடற்கரை ஜபங்கள், சகோதரிகளின் விடுதலை ஜபங்கள், மன்றாட்டின் ஜபங்கள், சிறுவர்கள் எழுப்புதல் கூடுகைகள், குடும்ப ஆசீர்வாத ஜபங்கள், உபவாச ஜபங்கள், காத்திருப்பு ஜபங்கள், மாதத்தின் கடைசி நாள் ஆசீர்வாத இரவு ஜபங்கள், வாலிபர் ஐக்கிய கூட்டங்கள் போன்ற ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1996 ஆண்டுகளில் அடிப்படை வசதிகளான மின்சாரம், தண்ணீர், கடைகள் இல்லாமல் இருளிலும் வறட்சியிலும் இருந்த இந்த கிராமம் கர்த்தரின் பெரிதான தயவால் இப்பொழுது வெளிச்சம் பெற்று செழிப்பான சகல வசதிகளும் உடைய கிராமமாய் மாறியிருக்கிறது. நமது நல்மேய்ப்பர் ஜெப வீட்டின் ஊழியத்தின் மூலமாக பலர் தேவனை அறிந்து கொண்டார்கள். அநேகர் விசுவாசத்தில் வளர்ந்தார்கள். அநேகர் ஆறுதல் பெற்றார்கள். இப்படி தேவனை ஆராதிப்பதற்கும் மக்களை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துவதற்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு திருச்சபையாய் நம் திருச்சபை விளங்குகிறது. இனி வரும் நாட்களிலும் நம்மை சுற்றியுள்ள எல்லா மக்களும் வந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு பெரிய ஆலயமாக இந்த ஆலயம்
மேலும் வளர்ச்சி அடையும் என்றும் ஊழியக்காரர் குடும்பத்திற்கும் சபை மக்களுக்கும் தேவன் பெலனை கொடுத்து தொடர்ந்து இந்த ஊழியத்தை தேவன் தாங்கி நடத்துவார் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்கி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.